Pasangla, just wait. I will be back in 2 minutes. 2 minutes I will be joining. Just wait பண்ணுங்க. Pasangla, just 2 minutes wait பண்ணுங்க. I will be joining in 2 minutes. பசங்களா ஆடியோ வந்துருச்சா? குட் ஈவினிங். ஹலோ பசங்களா, குட் ஈவினிங்டா. ஓகே, ஒரு சின்ன டிலே. ஓகே, குட் ஈவினிங். டெல் மீ வெதர் மை ஆடியோ அண்ட் வீடியோஸ் கிளியர். ஆடியோ வீடியோ கிளியர் ஆகிடுச்சா? நம்ம கேமரா கொஞ்சம் செட்டப் பண்ணிட்டான், அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி பண்ணி அவனெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுதான் ரைட். ஆரம்பிக்கலாமா? ஏவி கிளியரா? ஓகே, ஏவி கிளியர்னா ஆரம்பிச்சிடலாம். கடன்னு. எஸ் பசங்களா, ரொம்ப முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, தட் இஸ் இந்த ஒரு டே, இந்த ஒரு நாள் நைட்டு நீ என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அதை கவனமாக நீ படித்தே ஆகணும். நீ எப்படி இது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 minutes நான் பேசிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்னா டேரெக்டாக போயிடலாம். ரைட்டா? செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க பண்ணலாம். ஆனால் நீ கொஞ்சம் நேரம் கவனிச்ச அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா?
ஒன்றுமே படிக்கலையா? ஒன்றுமே படிக்காமல் யாரும் இருக்க மாட்டீங்க சரியா? கண்டிப்பாக எல்லோரும் ஏதோ கொஞ்சம் படிச்சிருப்பேன், அது டெஃபினட்டாக உனக்கு ஹெல்ப் பண்ணும். செல்ஃப் ஸ்டடி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம் சரியா? இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் ஐம் நாட் கோயிங் டு டாக் டூ மச், டேரெக்டாக நான் உள்ளே போய்டுறேன். ஸோ உனக்கு நீட் ஜேஇ படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கட்டாயமாக நம்மளோட விஎல்சி வேதாந்து லேர்னிங் சென்டரை அப்ரோச் பண்ணு. அட்மிஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீட் ஃபில் ஆகிட்டு இருக்கு. நீ இப்போயே ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப 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 முக்கியமானது ரைட்டா? ரைட். அதனால் இப்போயே போய் ஜாயின் பண்ணிக்கோ, அது அட்லீஸ்ட் டீட்டெயில்ஸாவது கேட்டுக்கும். இன்றைக்கி உரிய ஸ்டடி பிளானோட புது ஸ்டடி பிளானோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் அது அப்டேட் ஆகலைன்னா வெயிட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நேற்று உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் வரலன்னு சொல்லியிருந்தீங்க, அதையும் என்ன அப்படின்னா இப்போ கொடுத்துருவாங்க சரியா? இப்போ வந்துடும். அதனால் அது கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிவிடு, டவுன்லோட் பண்ணிவிடு. நெக்ஸ்ட்டு எப்படியாவது படிச்சிடுறேன் கேப்டன் ரைட்டா? படிச்சிட்டேன் இல்லை படிச்சிடுறேன், இங்கே ஆர் வரணும் ரைட்டா? எப்படியாச்சும் படிச்சிடுறேன் சரியா? படிச்சிருவியா? ஸோ எப்படியாவது கொஞ்சமாவது என்ன பண்ண எல்லாத்தையும் படிச்சிரு ஓகேவா? விஎல்சி வீடியோ பிளேயர் நினச்சியா ஏண்டா? இப்போ பிரேக் ஆகுது, திருப்பி ரீகனெக்ட் ஆகிருக்கு ரைட்டா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா எல்லாத்துக்குமா? யூடியூப்லேயுமா வாய்ஸ் பிரேக் ஆகுது சரியா? இப்போ கிளியராக இருக்கா? நவ் whether the voice is clear? இல்லை எனக்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, என் தொண்டையே வேறு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால கூட இருக்கலாம். ரியலி ஹார்டு, தலையெல்லாம் வலிக்குதா? ஒன்றும் வலிக்காது சரியா? நல்லா கவனி. இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினில் இருக்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு 6 லெசன் 7 லெசன் 8 லெசனாவது படிச்சுட்டு போ சரியா? இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லா லெசனுக்கும் இருக்குது. அதில் உனக்கு எவ்வளோ சாப்டர் படிக்க முடியுமோ அவ்வளோ சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டுமாவது இதுக்கப்புறம் உட்காந்து படிச்சுட்டு போ. அதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா 5 மார்க் கொடுத்துருக்கேன்ல, இந்த 5 மார்க் ஒரு ரீகால் பண்ணிவிடு. நேமிங் ரியாக்ஷன் புதுசாக இப்போ தான் பார்க்குறேன்னா அதை டச் பண்ணாத, அதை பார்த்தா ரொம்ப பயமாகிடும், அதனால் அதை விட்டுருங்க. இல்லை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு போயிரு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் படிச்சுட்டு போயிரு, ஏதாவது ஒரு கொஷினாவது டிஃப்ரென்ஸில் வரலாம், அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 100 2 மார்க் அண்ட் 3 மார்க் இருக்குல்ல, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 100 2 மார்க் அண்ட் 3 மார்க் உரிய ஆன்சர் இங்கே இருக்குது சரியா? நேற்று இது இருந்திருக்காது, நேற்று கொஷின் மட்டும் இருந்திருக்கும், இன்றைக்கி அதோட ஆன்சரும் கொடுத்துட்டேன். நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த 2 பிடிஎஃப்பை மட்டும் நல்லா படித்தேன்னா கூட போதும். இந்த 2 பிடிஎஃப் இருக்க கொஷினை படித்தா கூட நீ ஓரளவு ஸ்கோர் பண்ணிடலாம் சரியா? ரைட்டா? ஓரளவு ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் 25 தான் இருக்கா, இதில் மெயினானது மட்டும் இருக்குது, இதுக்கு முன்னாடிலாம் நிறையா இருக்குது, அதை மட்டுமா அந்த 25ஆவது படிச்சுட்டு போகணும், அதுதான் சரியா? இல்லை நிரஞ்சன் வெயிட் பண்ணுங்க, இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அனுப்பிச்ச மெசேஜ் இன்னும் டீமில் யாரும் பார்க்கவே இல்லை, அவங்க பார்த்த உடனே அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அப்டேட் பண்ண உடனே நான் சொல்கிறேன் சரியா? இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஐ வில் ஜஸ்ட் லெட் தம் டு டூ அப்டேட் இட். நான் ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுறேன் நான். அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க, அப்டேட் பண்ண உடனே அது வந்து மாறிடும். நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், அதை எடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரியா? நான் சொல்லியிருக்கேன், கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க, ஆட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காலையில் ஒரு 24 கொஷின் படித்தோமா, அதுக்கடுத்து ஒரு 50 கொஷின் மட்டும் சரியா? ஒரு 50 கொஷின். நீங்கள் யாருமே இது வரைக்கும் நான் படிக்கலை சார், கதை சொல்லுங்கள் நான் போய் எழுதிடுவேன் அப்படிங்கிற கேட்டகரியில் யாராவது இருந்தால் அவங்க லைவ் அட்டன் பண்ண, நான் இப்போ சொல்ல போகிற கதையெல்லாம் கேட்டுட்டு நீ என்ன பண்ணிடலாம், நாளைக்கு போய் எக்ஸாமில் சூப்பராக அந்த கொஷின் இருந்தால் எழுதிடலாம் சரியா? எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்குது ரைட்டா? அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். இல்லை நான் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்க. 8 மணிக்கு நான் உன்னை விட்டுறேன் சரியா? 8 o'clock வரைக்கும் நான் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் நீ படி 8 o'clock வரைக்கும் சரியா? 8 o'clock வரைக்கும் 8 o'clock வரைக்கும் ஓகேவா? அப் டு 8. இதில் வாய்ஸ் வேறு பிரச்சனையாக இருக்கா? பிடிஎஃப் லிங்க் எங்கே இருக்குது, பிடிஎஃப் லிங்க் எங்கே இருக்கும், நம்மளோட யூடியூப் சேனலில் இப்போது இந்த வீடியோ ஓடிட்டுருக்கா, இந்த வீடியோ ஓடிட்டுருக்கா. இங்கே பாரு, 12th வெறித்தனமாக படிக்கிறான், 300-400 பேர் இருக்கான். நம்ம பசங்க 11th ஏண்டா வர மாட்டேங்கிறீங்க, பப்ளிக் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஆள் பக்கம் வரவே மாட்டேங்கிறான் சரியா? இதுதான், இது இன்னும் அப்டேட் பண்ணப்படலை.
கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணனா உனக்கு வரும். ஒரு 10 minutes வெயிட் பண்ண அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ அதை படிக்கலாம். சரியா? இப்போதைக்கு அதை படிக்க வேண்டாம். ரைட், ஆரம்பிச்சிடலாம். ரெடி ஆகிக்கோ. சூப்பராக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சரியா? இது ஹெட்டிங்கெல்லாம் பார்க்காத. டாப் 30 இருக்குன்னு 3 மார்க்லாம் நேற்றே நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஓகே. டர்ம் மோல், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இதெல்லாம் காலையிலே பார்த்துட்டோம். பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், டயகனல் ரிலேஷன்ஷிப்பு, லாந்தனாய்ட்ஸு, வாட் ஆர் த ஐசோ எலக்ட்ரானிக்கு இது வரைக்கும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ட்ரீட்டியம், ஐசோடோப்ஸ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வரைக்கும் இதிலேருந்து பார்க்கணும். ரைட்டா? கிவ் த யூசஸ் ஆஃப் ஜிப்சம் இதிலேருந்து பார்க்கலாம். கடன் வாங்க. சரியா? ஆரம்பிக்கலாமா? கிவ் த யூசஸ் ஆஃப் ஜிப்சம். சரியா? ஜிப்சமோட யூசஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஜிப்சமை எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது. ரைட்டா? ஜிப்சம் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ட்ரை வால்ஸ் ஆர் பிளாஸ்டர் போர்ட்ஸ். ரைட்டா? ஒன்று ட்ரை வாலுக்கு பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, அல்லது பிளாஸ்டர் போர்ட்ஸ்க்கு. ரைட்டா? சி, டோன்ட் கன்ஃபியூஸ் இட் வித் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட யூசஸ் வேறு, ஜிப்சமோட யூசஸ் வேறு. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஜிப்சம் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ட்ரை வால் ஆர் பிளாஸ்டர் போர்ட்ஸு இதெல்லாம் பயன்படுத்த யூஸ் பண்ண போகிறாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தயாரிக்கிறதுக்கே இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, பயன்பட போகிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, மேக்கிங் சர்ஜிக்கல் அண்ட் அதர் ஆர்த்தோபெடிக் காஸ்ட். ரைட்டா? நேற்று பார்த்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு டென்டல் ஃபில்லிங், ஒரு குழி இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு. இவங்க காஸ்டிங்னது, இப்போ என் பல்ல வந்து அளவெடுக்கணும், என் பல்ல அளவெடுக்கிறதுக்கு என் பல்ல அச்சு எடுப்பாங்க. அந்த அச்சு எடுக்கிறது தான் என்ன அப்படின்னா ஜிப்சம். ரைட்டா? அச்சு எடுக்கிறது தான் ஜிப்சம். ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அக்ரிகல்ச்சர் அஸ் அ சாயில் அடிட்டிவ். சாயிலுக்கு தேவையான அடிட்டிவ், அதை கண்டிஷன் பண்ணுறது, உரமாக தயார் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் இன் டூத் பேஸ்ட், ஷாம்பூஸ் அண்ட் ஹேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து, why sodium hydroxide is much more water soluble. சிம்பிளாக ஒரே ஒரு காரணம் தான்ப்பா. ஏன் சோடியம் ஹைட்ராக்சைடு வாட்டரில் நல்லா சால்யூபிள் ஆகுது when comparing to NaCl. சோடியம் குளோரைடு தவிர சால்யூபிள் தான் குளோரைட். சோடியம் குளோரைடை விட சோடியம் ஹைட்ராக்சைடு ஏன் தண்ணியில் நல்லா கரையுதுன்ற காரணம் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரெண்டு விஷயம் தான். திஸ் ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இது சோடியம் ஹைட்ராக்சைடு தண்ணியில் போடுறப்ப எக்ஸோதெர்மிக், ஹீட்டு லிபரேட் ஆகக்கூடிய ரியாக்ஷன். சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். சிம்பிளாக அதுதான் விஷயம். NaCl வந்து ஒரு அயானிக் காம்பவுண்டு, வேற சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் த பேஸ், அதுவும் ஸ்ட்ராங் பேஸ். இது எழுதுனா போதும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இவ்வளோ எழுதுனா போதும். சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் பேஸ் எப்பயுமே தண்ணியில் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும். சரியா? கம்ப்ளீட்டாக என்னது, டிசோசியேட் ஆகிடும். சரியா? கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும். அதே இது என்ன அப்படின்னா, அதே இது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா யார் இருக்கா, NaCl வந்து அயானிக் காம்பவுண்டு தான். ஸோ அது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதை விட இதுதான் கிளியராக இருக்கும். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஏண்டா 2-3 தடவை கரெக்ட் செக் பண்ணிட்டேன், அப்புறமும் ஏன் பிரேக் ஆகுது? பிரேக் ஆகக்கூடாதே. திருப்பி ரீகனெக்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம். சரியா? ரைட், ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது மெயினாக இந்த ஒரு ரீசன் எழுதுனா போதும். சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ பேஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பேஸு அப்படின்னு எழுதிட்டீங்கனாலே போதுமானது. சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ ஸ்ட்ராங் பேஸு. வேரஸ் இந்த இது NaCl வந்து பேஸ் கிடையாது. இங்கே இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வேண்டாம், இவ்வளோலாம் படிக்க வேண்டாம். சிம்பிளாக ஷார்ட்டாக நான் சொல்கிறத மட்டும் கதை கேட்டுட்டு போய் எழுது. சரியா? ரைட், நெக்ஸ்ட் போகலாம். ஸ்டேட் பாயில்ஸ் லா. இப்போ பாயில்ஸ் லானா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ரைட்டா? ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஆனால் அது மட்டும் பத்தாது. ரைட்டா? நல்லா கவனி. ஸ்டேட் தட் அட் அ கிவன் டெம்பரேச்சர். ரைட்டா? அட் அ கிவன் டெம்பரேச்சர் பை அ ஃபிக்ஸட் மாஸ். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அட் அ கிவன் டெம்பரேச்சர் அண்ட் அ ஃபிக்ஸட் மாஸ். இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த 2 வார்த்தை எழுதலை அப்படின்னா தப்பாயிடும். இதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. அட் அ கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ஃபிக்ஸட் மாஸ். இந்த வேல்யூ, இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதை எழுதிட்டு
அதுக்கப்புறம் pressure is inversely proportional to volume அல்லது volume is inversely proportional to pressure எதுனாலும் ஓகே ரைட்டா எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் that's going to be correct so அப்போ volume is inversely proportional to pressure PV is equal to constant அடுத்து சார்ல்ஸ் லாலையும் அதே மாதிரி தான் a fixed mass of gas at constant pressure Boyle's law constant temperature Charles' law constant pressure volume is directly proportional to temperature volume is directly proportional to temperature இதை மட்டும் பார்த்தனா போதும் clear ரைட்டா clear super good next Gay-Lucas law ரைட்டா கண்டிப்பா ஏதாவது ஒரு law 6th chapterல இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் Gay-Lucas என்ன சொல்றாரு at constant volume the pressure of a fixed mass of the ரைட்டா நல்லா கவனி Boyle temperature constant Charles pressure constant இங்க Gay-Lucas volume constant ஒரு பேப்பர் பேனா இருந்துச்சுனா ஷார்ட்டா உன்னோட புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதி வச்சுக்கோ Boyle temperature constant அதே இது சார்ல்ஸ்ல pressure constant அதே இது Gay-Lucas யார் constant Gay-Lucas பாத்தீங்க அப்படினா volume constant அப்படி எழுதிக்கோங்க ரைட்டா the pressure of the fixed mass of gas is directly proportional to the temperature என்ன கொடுத்திருக்காங்க pressure is directly proportional to temperature நீ இந்த வார்த்தையை எழுதிட்டு நீ என்ன பண்ணு சைடுல இத ஷார்ட்டா எழுதிட்டேனா போதும் சரியா சைடுல இத ஷார்ட்டா எழுதிட்டா போதும் சரியா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் Avogadro's hypothesis that equal volume of all gases ரைட்டா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாத்துலயுமே fixed mass மீதியெல்லாம் இருக்க போகுது இதுல பாத்தீங்கன்னா equal volume of all gases under same condition of temperature and pressure என்னது Avogadro hypothesisல equal volume of all gases எல்லா கேஸோட வால்யூம் ஈக்குவலா இருக்க போகுது சேம் கண்டிஷன்ல இருந்தா it is equal to the number of molecules volume is directly proportional to number of molecules சரியா volume is directly proportional to number of molecules அத மட்டும் எழுதிக்கோங்க சரியா ஓகே next Gram's law of diffusion right Gram's law of diffusion the rate of diffusion நேத்து 1 mark question எழுதுறப்ப கூட சொன்னேன் அதுக்கு கீழ இருக்கும் அப்படினு so square root of அப்படினு rate of diffusion or diffusion ஆவும் இருக்கலாம் effusion ஆவும் இருக்கலாம் inversely proportional to the square root of molar mass அவ்வளவுதான்ப்பா square root of molar mass இதுக்கு வேற எந்த கண்டிஷனுமே கிடையாது directly proportional to inversely proportional to square root of molar mass அத மட்டும் கவனமா ஞாபகம் வச்சுக்கோ சரியா next mathematical expression for the ideal gas right expression that relates gas volume or gas molar அதாவது ஐடியல் கேஸோட ஈக்குவேஷன் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலும் இது எழுதிக்கலாம் gas volume of the gasக்கும் number of molesக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு கேட்டாலும் இது எழுதிக்கலாம் so PV is equal to nRT pressure volume temperature number of moles gas constant that's it சரியா super good diffusion effusion difference ரைட்டா நான் டிஃபரன்ஸ் क्वेश्चन கொடுத்திருக்கேன் அதுல இது ரொம்ப முக்கியமானது ரைட்டா வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது இப்பதான் சரியா இருக்குன்னு சொன்னீங்க என்னடா ஆச்சு நெட் ஸ்பீட்லாம் கரெக்ட்டா தானே இருக்கு check see voice break ஆகுதா லோவா கேக்குதா voice break ஆகுதா லோவா கேக்குதா நோனியா diffusion effusion க்கு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கீழ எழுதிருக்கேன் பாரு அது எழுதணும் ஆமா PDF வந்துருச்சா see night plan அதெல்லாம் கடை இதோட முடிச்சுக்கிறேன் ரைட்டா PDF வந்துருச்சு just click that ரைட்டா half yearly study plan last minute study plan வந்துருச்சு chatல பின் பண்ணிருக்கேன் அதை எடுத்துக்கோ இல்ல descriptionல இருக்கத கிளிக் பண்ணி படிச்சுக்கோ ரைட்டா சோ பெய்டுக்கு நான் வந்து உங்களுக்கு லிங்க் போடுறேன் ரைட்டா பெய்ட் பேட்ச்க்கு நான் லிங்க் காப்பி பண்ணி போடுறேன் you can just take it out ரைட்டா I will share you ரைட்டா பெய்டுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு என் PDF மட்டும் பார்த்தா எவ்வளோ மார்க் வாங்கலாம் டாப் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்த்து ஸோ கண்டிப்பாக ஒரு 40+ இப்போ தானே படிக்க போகிறீங்க இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்து என்னோடய PDFல இருக்க எல்லா கொஷினும் படிச்சிங்கன்னா 70க்கு 45+ வாங்கலாம் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா என் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட வாங்கலாம்.
சரியா? இப்போ எப்படி இருக்கு வாய்ஸை? இப்போ கிளியராக, இப்போ இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் சேஞ்ச் மை பேட்டரி. டெல் மீ த வாய்ஸ் குவாலிட்டி நவ். இப்போ வாய்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், செக் இட் அவுட். இப்போ ஓகேவா? இப்போ கிளியரா? இப்போ வாய்ஸ் எப்படி இருக்கு? கிளியர், ரைட். இது படித்தா போதுமா? இதையாவது படிக்கணும், ரைட்டா? ரைட். செக் 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 செக். சரியா? பார்க்கலாம். மைக் கோலார் பண்ணுதா? டிஃப்யூஷன், எஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா என்ன, எஃப்யூஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். Diffusion is spreading of molecules of a substance throughout a space or a second substance. ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளேருந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே போகிறது அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் டிஃப்யூஷன். எஃப்யூஷனுங்கிறது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். த்ரூ அ ஸ்மால் ஹோல், ஒரு சின்ன ஹோல் வழியாக கேஸ் மாலிகுல் த்ரூ அ வெரி ஸ்மால் ஹோல் இன் அ மெம்பரன் இன்டு அன் எவாக்குவேட்டட் ஏரியா. ரைட்டாக ஒரு காலியான காற்றே இல்லாத இடத்துக்குள்ளே இது போகுது. சரியா? அதுதான் என்னது நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறோம். பிடிஎஃப் அனுப்புகிறேன், பெய்ட் பேட்சில் வெயிட் பண்ணுங்கள், அனுப்புகிறேன். டிஃப்யூஷன் ரெஃபர்ஸ் டு த எபிலிட்டி ஆஃப் கேஸ் டு மிக்ஸ் வித் ஈச் அதர். ரைட்டா? எபிலிட்டி ஆஃப் கேஸ் டு மிக்ஸ் வித் ஈச் அதர். டிஃப்யூஷனுங்கிறது என்னது? எபிலிட்டி ஆஃப் கேஸ் டு மிக்ஸ் வித் ஈச் அதர். So effusion is the ability of gas to travel through a small pinhole, ஒரு சின்ன ஹோல் வழியாக போகிறது. ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டால்டன் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். சரியா? டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த மிக்சர் இஸ் ஈக்குவல் டு த ப்ரெஷர் ஆஃப் நான் ரியாக்டிங் கேஸஸ். ரியாக்டே பண்ணாமல் இருக்கக்கூடிய கேஸோட ப்ரெஷர், நான் ரியாக்டிங் கேஸஸோட ப்ரெஷர் இஸ் த சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தி கேஸஸ் ப்ரெசன்ட் இன் த மிக்சர். இதெல்லாம் ரியாக்ட் பண்ணாத கேஸ், அந்த ஒவ்வொரு கேஸோட ப்ரெஷரையும் நம்ம ஆட் பண்ணோன்னா அதுதான் என்னது இந்த இடத்துல டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஜூல்-தாம்சன் எஃபெக்ட். ரைட்டா? ஜூல்-தாம்சன் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, த ஃபினமினா ஆஃப் லோவரிங் ஆஃப் டெம்பரேச்சர் வென் அ கேஸ் இஸ் மேட் டு எக்ஸ்பேண்ட் அடியாபேட்டிக்கலி. இப்போ இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அடியாபேட்டிக்கலின்னு ஆனது கேஸு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எப்படி? வித்தவுட் சேஞ்சிங் த டெம்பரேச்சர். ரைட்டா? வித்தவுட் சேஞ்சிங் த டெம்பரேச்சர். அடியாபேட்டிக்னா என்னது? டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணாமல். ரைட்டா? டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணாமல் நம்ம பண்ண போகிறோம். ரைட்டா? அதுதான் இங்கே விஷயம். ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர் இன்டு லோ ப்ரெஷர். ஏன்னா எக்ஸ்பேண்ட்லப்பா, அதாவது ஒரு ஃபினமினா, ஒரு வேலை, என்ன வேலை செய்கிறோம் நம்ம, என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னா டெம்பரேச்சரை குறைக்கிறோம். எப்படி டெம்பரேச்சரை குறைக்கிறோம்? பை எக்ஸ்பேண்டிங். ரைட்டா? எக்ஸ்பேன்ஷன் மூலமாக, பை எக்ஸ்பேன்ஷன். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப டெம்பரேச்சரை நான் சேஞ்ச் பண்ணலை, உள்ள அதுவாகவே டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுது? எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர் இன்டு ரீஜன் ஆஃப் லோ ப்ரெஷர். அடியாபேட்டிக்கலி நான் வந்து டெம்பரேச்சர்லாம் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஜூல்-தாம்சன் எஃபெக்ட். இந்த தாம்சன் அப்படி தான் பண்ணார். திஸ் எஃபெக்ட் இஸ் அப்சர்வ்ட் ஒன்லி பிலோ அ சர்டன் டெம்பரேச்சர். நார்மலாக நடக்காது. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், ஒரு சில க்ரைட்டீரியா கீழே தான் இது நடக்க போகுது, இல்லைன்னா நடக்கவே நடக்காது. தட்ஸ் இட். சரியா? ஓகே. அதுக்கான ஃபார்முலா TI இஸ் ஈக்குவல் டு 2A/RB. சரியா? TI இஸ் ஈக்குவல் டு 2A/RBங்கிறது தான் ஆன்சர். அடுத்து 3 methods used for liquefaction of gas. ரைட்டா? கேஸை லிக்விட் ஆக்கிறதுக்கான 3 மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? லிண்டைஸ் மெத்தட், கிளாட் மெத்தட், அடியாபேட்டிக் ப்ராசஸ். இந்த 3 ப்ராசஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? இதை பண்ணலாம். சரியா? இதெல்லாம் என்ன பண்ணலாம்? நம்ம சின்னதாக சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? I for intensive, I for independent. ரைட்டா? I for intensive, I for independent. அதாவது சைஸும் மாஸும் இண்டிபெண்ட்டாக இருக்க போகுது. சரியா? ரைட்? சைஸும் மாஸும் இண்டிபெண்ட்டாக இருக்க போகுது. ப்ராப்பர்ட்டி தட் இண்டிபெண்ட் ஆன் மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் கால்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் தி மாஸ் ஆர் தி சைஸ் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் கால்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி.
மாஸையும் சைஸையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறது பேர் தான் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் டென்சிட்டி. டென்சிட்டி 1 லிட்டர் பாட்டிலில் இருந்தாலும் ஹனியோட டென்சிட்டி ஒன்று தான், ஒரு ஸ்பூனில் எடுத்தாலும் அது ஹனியோட டென்சிட்டி சேம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் தி சிஸ்டம். ரைட்டா? மாஸ் அல்லது சைஸை டிபெண்ட் பண்ணி இருக்க போது. 1 லிட்டர் பாட்டிலில் நான் என்ன பண்ணுறேன், 2 டம்ளரில் சின்ன சின்ன டம்ளரில் ஊற்றுறேன்னா வால்யூம் குறைய போகுது. சரியா? ஓகே ரைட். இது இன்டென்சிவ். ஐ ஃபார் இன்டென்சிவ், ஐ ஃபார் இண்டிபெண்டன்ட். எக்ஸ்டென்சிவ் வந்து என்ன அப்படின்னா டிபெண்ட் ஆன் தி மாஸ் அண்ட் சைஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ரொம்ப ஈஸிப்பா. எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. முதல் இன்டர்னல் எனர்ஜி வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ் அண்ட் சைஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இதெல்லாம் ஒரு வார்த்தை எழுதுனா கூட மார்க் போட்டுருவாங்க. இன்டர்னல் எனர்ஜி ஹைஃபன் போட்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டர்னல் எனர்ஜி ஹைஃபன் போட்டு ஸ்டேட் ஃபங்க்ஷன். அதுவே போதும். பப்ளிக் எக்ஸாமுக்குலாம் அது இருந்தாலே மார்க் போட சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்கூல்லையும் போடுவாங்க, டீச்சரை தப்பாலாம் போட மாட்டாங்க. சரியா? த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் டெல்டா யூ. சேஞ்ச்னா என்ன பண்ணணும்? 2 - 1. ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இன் அ சைக்ளிக் ப்ராசஸ் okay, yes, okay, right, yes. Yes to paid student, yes. The cyclic process, there is no energy change. அதாவது ரைட்டா cyclic process இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணி எண்டில் வந்து முடிஞ்சிச்சுன்னா டெல்டா யூ சைக்ளிக் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டா? டெல்டா யூ சைக்ளிக் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு. இஃப் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அட் ஃபைனல் ஸ்டேட். நல்லா கவனிங்க, இது நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இந்த ஃபோர்ஸ் ஃபார்முலா ஒன்று எழுதுவோம். அதாவது F2 - F1 அல்லது F1 - F2. எப்போ F2 - F1 போடணும்? யார் பெருசாக இருக்காங்களோ அவங்கள தான் என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு போடணும். சின்னதாக இருக்கவங்கள அடுத்து போடணும். தட்ஸ் இட். சரியா? பெருசாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு. 2 - 1 1 - 2 எதுவாக இருந்தாலும் அது நீ என்ன பண்ணலாம், எது பெருசோ அதை சென்டென்ஸ் வடிவில் எழுதியிருக்காங்க. இங்கே பாரு, ஃபைனலை விட இனிஷியல் பெருசாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருக்கும். சரியா? இங்கே நெகட்டிவாக இருக்க போது அங்கே வந்து நம்ம பெருசாக இருக்கிறது போடுவோம். இங்கே அப்படி போட முடியாது. இங்கே எப்பயுமே F - I தான் போடணுமா? அப்போ என்ன ஆக போகுது? ஐ பெருசாக இருந்துச்சுன்னா, இனிஷியல் பெருசாக இருந்தால் ஆன்சர் நெகட்டிவில் வரப்போகுது, ஃபைனல் பெருசாக இருந்தால் ஆன்சர் பாசிட்டிவில் வரப்போகுது. அங்கே நம்ம மாற்றி போட்டுக்கலாம், இங்கே நம்ம மாற்றி போட்டுக்க முடியாது. சரியா? தட்ஸ் இட். வேறு எதுவும் கிடையாது. அடுத்து வாட் ஆர் ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன்லாம் என்ன, பாத் ஃபங்க்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறது தான். ரைட்டா? ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்ன, பாத் ஃபங்க்ஷன் என்ன. ஸ்டேட் ஃபங்க்ஷன் இஸ் த thermodynamic property of a system which has a specific value for a given state and does not depend on the path by which the particular state is released. அதாவது எந்த வழியாக வந்தோன்றது முக்கியம் இல்லை, எங்கேருந்து எங்கே வந்தோன்றது தான் முக்கியம். ரைட்டா? எங்கேருந்து எங்கே வந்தோன்றது தான் முக்கியமே தவிர எந்த வழியாக வந்தோன்றது முக்கியம் கிடையாது. சரியா? ரைட்? ஓகே. எந்த வழியாக வந்தோன்றது முக்கியம் கிடையாது, எங்கேருந்து எங்கே வந்தோன்றது தான். ஸ்டேட் ஃபங்க்ஷன் இஸ் த thermodynamic property. அந்த வார்த்தை முக்கியம். thermodynamic property which has a specific value. ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் வேல்யூ இருக்க போது gives the state என்ன நிலையில் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல போது does not depend on the path by which the particular state is reached. Example, pressure, volume, temperature. நீங்கள் டெம்பரேச்சர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா தெரியாது. 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 20 டிகிரி செல்சியஸ்க்கு போச்சு. நீங்கள் ஹீட் பண்ணனால போச்சா, கூல் பண்ணனால போச்சா, எப்படி ஹீட் பண்ணீங்க, எப்படி கூல் பண்ணீங்க, தேவையே கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 10 டிகிரி, எண்டில் 20 டிகிரி, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தீங்க எ பாத் ஃபங்க்ஷன் இஸ் த thermodynamic property of a system. பாத் ஃபங்க்ஷனுங்கிறது இது ஒரு thermodynamic property of a system whose value depends on the path by which the system changes from initial to final state. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்க்கு எதன் வழியாக போச்சு, எந்த வண்டியில் ஏறி போச்சு, ஹீட் பண்ணனால போச்சா இல்லை ஒர்க் பண்ணனால போச்சா, அவ்வளோதான் விஷயம். எதன் வழியாக. ரைட்டா? எதை வழியா அப்படிங்கிறது தான். ரைட். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி,
இதிலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் நம்மளுக்கு கேட்கலாம். சரி, இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் என்ன பண்ணலாம் நம்மளுக்கு கேட்கலாம். கவனிங்க. டிஃபைன்ட் as the part of total energy of the system that can be converted or available for a conversion into work. Gibbs free energy னா எவ்வளோ ஒர்க் அல்லது எவ்வளோ எனர்ஜி இருக்குது அதை ஒர்க்காக மாற்றுறது. ரைட்டா? ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஹீட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர்மெண்ட். ரைட்டா? 10 டிகிரி 20 டிகிரி நான் சொல்கிறேன்ல, அது டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட். 10 டிகிரிலேருந்து 20 டிகிரிக்கு வரணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஹீட் பண்ணணும். ஐ ஹாவ் டு சப்ளை எனர்ஜி. ரைட்டா? எனர்ஜியை சப்ளை பண்ணுறேன். எனர்ஜி இஸ் கோயிங் டு பி ஹீட்டு, மெஷர்மெண்ட் தான் டெம்பரேச்சர். அவ்வளோதான். ஆமாம், நான் கொடுத்த பிடிஎஃப்லேருந்து தான் எடுக்கிறேன். அதான் Gibbs free energy is defined as the part of total energy of the system that can be converted or available for conversion into work. இது புரியல சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதாத, விட்டுரு. G is equal to H minus TS. G is equal to H minus TS. அதை மட்டும் எழுது. சூப்பர். H னா என்தால்பி, T னா டெம்பரேச்சர், S னா என்ட்ரோபி. இது எழுதி. அடுத்து G வந்து என்னது? ஸ்டேட் ஃபங்க்ஷன், சிங்கிள் வேல்யூ ஃபங்க்ஷன். இல்லை, நான் ஸ்டேட் ஃபங்க்ஷன் மட்டும் எழுதிக்கிறேன் சார். எழுதிக்கோ, தப்பே கிடையாது. இட் இஸ் அ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நான் சொன்னேன்ல, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. டெல்டா ஜி பிகம் பாரு, ஜி இஸ் எக்ஸ்டென்சிவ் வேரஸ் டெல்டா ஜி பிகம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் குட்டி குட்டி பாயிண்ட்டாக எழுதணும். சரியா? ஓகே. G is the extensive property whereas delta G become intensive property. அப்படி எழுதிக்கோ. அடுத்து delta G gives certain for spontaneity. delta G னால் என்னது? ஸ்பான்டேனிட்டியை கொடுக்க போகுது. ஆனால் எப்போ? கண்டிஷன் at constant pressure and temperature. Spontaneity என்னது? whether the reaction will happen or not happen, this reaction will be happen by itself. ஓனா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தான் நம்ம என்னது ஸ்பான்டேனிட்டின்னு சொல்ல போகிறோம். நல்லா கவனிங்க. டெல்டா ஜி வேல்யூ ஜீரோவை விட கம்மியாக இருந்துச்சுன்னா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவ் 1 மார்க்கில் கேட்பாங்க. டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா தென் த ப்ராசஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ்னால் தனிச்சையாக அதுவாக நடக்கும். சரியா? ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டெல்டா ஜி வந்து ஜீரோவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா த ப்ராசஸ் இஸ் நான் ஸ்பான்டேனியஸ். ரியாக்ஷன் நடக்காது, அது பாட்டுக்கு அப்படியே அமைதியாக இருக்கும். தத்தி மாதிரி இருக்க போது நோ ரியாக்ஷன் கோயிங் டு ஹேப்பன். அதே அடுத்து பாருங்கள். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா த ப்ராசஸ் இஸ் யூக்லிபிரியம். ஸோ எப்போ ஸ்பான்டேனியஸ், எப்போ நான் ஸ்பான்டேனியஸ், எப்போ யூக்லிபிரியம். ஒன் வேர்டில் பல தடவை பல வருஷம் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதிகமான ஒன் வேர்ட். நீட் ஜெயில முதற்கொண்டு கேட்குறாங்க. நம்மளோட கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்குது. ஃபார் எனி சிஸ்டம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் மேலே G is equal to H minus TS ன்னு எழுதுனேன். இது ஒரு 2 மார்க் கொஷின். give the Gibbs free energy equation ஒரு கொஷின் இருக்குது நம்மளுக்கு. அங்கே எழுதுவோம் டெல்டா G is equal to டெல்டா H minus T டெல்டா S. சரியா? T டெல்டா S அப்படின்றது எழுதிக்கோ. இதுக்கப்புறம் எழுத முடிஞ்சால் எழுது, இல்லைன்னா இது வரைக்கும் 5 பாயிண்ட் எழுதினாலே போதுமானது. தாராளமாக அதுவே போதும். அதுக்கு மேலே ஏதாவது எழுதி கஷ்டப்படுறாது. அடுத்து டெல்டா H is equal to டெல்டா U plus P டெல்டா V. இது வேண்டாம், நீ விட்டுரு. நீ இப்போ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. 5வது பாயிண்ட்டை விட்டுரு. லாஸ்ட்டாக டெல்டா ஜியோட யூனிட் என்னது? கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட யூனிட்டு ஜூல் மோல் -1. சரியா? ஜூல் மோல் -1. இந்த டைமில் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கவனிங்க. என்ன பாயிண்ட்டு சொல்கிறேனோ அதை மட்டும் கவனிச்சுக்கோ. வேறு எதுவும் தேவையில்லை. நீ என்ன பண்ணி இந்த பிடிஎஃப் எடுத்து ஒரு தடவை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணு. ஒவ்வொரு ஸ்லைடாக ரீகால் பண்ணினா போதும். நீ படிக்கிறத படிச்சுட்டு இதை ரீகால் பண்ணு. அடுத்து 4 லா இருக்குது. 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. ரைட்டா? தெர்மோடைனமிக்ஸ் இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்த செட் ஆஃப் லா. இந்த லாவும் என்ன பண்ணணும்? நம்ம படிச்சு ஆகணும். ரைட்டா? இந்த லாஸ் பார்த்துடலாமா? நோனி. இஃப் 2 சிஸ்டம்ஸ் ஆர் ஈச் இன் தெர்மல் யூக்லிபிரியம், 2 சிஸ்டம் தெர்மல் யூக்லிபிரியமில் இருந்துச்சு. யாரோட? வித் த தேர்ட் சிஸ்டம். அதுதான் முக்கியமான வார்த்தை. 2 சிஸ்டம் ஆர் ஈச் இன் தெர்மல் யூக்லிபிரியம் வித் த தேர்ட் சிஸ்டம். ரைட்டா? 2 பேர் தேர்டு சிஸ்டமோட யூக்லிபிரியமில் இருந்தாங்கன்னா தென் A and B ஆர் தெர்மல் யூக்லிபிரியம் வித் ஈச் அதர். தென் A and B ஆர் தெர்மல் யூக்லிபிரியம். ரைட்டா? ஓகே, சரியா? ரைட். அடுத்து ஃபர்ஸ்ட் லாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. ரைட்டா? எனர்ஜி கேனாட் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்டு. ரைட்டா?
நீங்கள் வந்து நார் போட்டுக்கலாம் அல்லது ஆர் போட்டுக்கலாம் ரைட்டா. இந்த சென்டென்ஸ் எழுதிக்கலாம் அல்லது எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. அது ஈஸியானது, அது கூட நம்ம என்ன பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. வேறு எதுவும் தேவையில்லை, அப்படியே எழுதிக்கும். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு q மைனஸ் டபிள்யூ அப்படி எழுதிக்கோ ரைட்டா. எதுக்கு இங்கே கேப்பில் வந்திருக்கு, ஓ டெல்டா கேப் வருதா, இதை மட்டும் எழுதிக்கோ. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு q மைனஸ் டபிள்யூ அதை மட்டும் போட்டுட்டு விட்டுரு. ஃபர்ஸ்ட் லாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு q மைனஸ் டபிள்யூ. ஸ்டேட்மெண்ட் எழுதுகிற இது எழுதுகிற நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் லாக்கு, ஆனால் நம்ம ஸ்டாண்டர்டாக இதை மட்டும் பார்த்துக்கலாம் ரைட்டா. அடுத்து செகண்ட் லா, த டோட்டல் என்ட்ரோபி. என்ட்ரோபினா என்னதுப்பா, என்ட்ரோபினா என்னன்னு 1 மார்க்கில் கேட்பாங்க. என்ட்ரோபினா டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ் அல்லது டிகிரி ஆஃப் டிஸ்ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ் அல்லது டிகிரி ஆஃப் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சரியா. டிஸ்ஆர்டர் டோட்டல் என்ட்ரோபி ஆஃப் an isolated system always increases over time for spontaneous process. ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குமா, ஏன்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கா. ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கா, ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கனால என்ட்ரோபி அதிகமாகிட்டே இருக்க போகுது. த டோட்டல் என்ட்ரோபி ஆஃப் an isolated system always increases over time for a spontaneous process. அவள் எழுதுனா போதும். இது நீ உனக்கு படித்து எழுத முடிஞ்சா எழுது, இல்லை லா அதுதான், அது மட்டும் எழுதுனா போதும். தேர்ட் லா, the entropy of a system approaches a minimum constant value ரைட்டா. IUPAC இப்போ நடத்த மாட்டோம்ப்பா, IUPACலாம் நடத்தினா எவ்வளோ நேரம் ஆகும், IUPAC takes lot of time. IUPAC நடத்துறதுக்குலாம் டைமே கிடையாது. பட் ஆல்ரெடி ஆல் வீடியோஸ் ஆர் தேர், யூ கேன் ஜஸ்ட் ரெஃபர் தோஸ் வீடியோஸ். அந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ன பண்ணலாம், நீங்கள் சூப்பராக வீடியோஸ் பார்த்து படிக்கலாம். The entropy of a system approaches a minimum constant value as the temperature approaches absolute zero. நல்லா கவனிங்க. The entropy of a system approaches a minimum constant value. Entropy minimum constant value க்கு approach பண்ணுதான். எப்போ temperature approaches absolute zero. எப்போ temperature absolute zero approach பண்ணுதோ அப்போ entropy of the system approaches a minimum value. சரியா? எஸ், பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ். ஒன் வேர்ட் கேட்பாங்க, வாட் இஸ் த என்ட்ரோபி ஆஃப் அ பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ். பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ்னால் இந்த பேனா, இந்த பேனால் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் அங்கங்கே நகருமா, அங்கங்கே நகருமா, நகரவே நகராது. அப்போ இதில் என்ட்ரோபி என்னது, ஜீரோ. என்ட்ரோபின்னா என்னதுப்பா, டான்ஸ் ஆடுறது தான் என்ட்ரோபி. இதில் இருக்க மாலிகூல்ஸ் டான்ஸ் ஆடுமா, ஆடாது. கேஸில் இருக்க மாலிகூல்ஸ் டிகு டிகு டிகுடு என்ன பண்ணல, டான்ஸ் ஆடும். அப்போ அதுக்கு என்னது, என்ட்ரோபி ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதுதான் கிறிஸ்டலைன் சாலிடுக்கு சொல்லுவாங்க. கிறிஸ்டலைன் சாலிடுக்கு ஜீரோ, அது ஒரு 1 மார்க் சரியா, அவ்வளோதான். அடுத்து ஹெஸ்ஸஸ் லா ரைட்டா. ஹெஸ்ஸஸ் லா, பான்-ஹேபர் சைக்கிள் அதெல்லாம் இருக்குது சரியா. முடிக்கிறப்ப சொல்கிறேன் ராஜ், அட் தி எண்ட் யூ ஜஸ்ட் ஆஸ்க் மீ 5 மினிட்ஸில் நான் சொல்கிறேன். என்தால்பி சேஞ்ச் ஆஃப் த ரியாக்ஷன் either at constant volume or constant pressure is same whether it takes place in a single or multiple step. Enthalpy of a reaction right, change in enthalpy of a reaction is always constant. In the reaction ஒரே ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி, பல ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி, if the reaction completes in a same step or a multiple step, எப்படி இருந்தாலும் சரியா, ரைட். ஓகே, ஸோ அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எழுத முடிஞ்சால் எழுது, இல்லைன்னா இதை மட்டும் எழுதிடு, பிரச்சனையே கிடையாது, அவ்வளோதான். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். லீ-சாட்லியர் பிரின்சிபல். ஹரி இருக்கான்ல, ஹரி சாயங்காலம் ஒரு 6:20க்கு என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டான், ஒரு கம்பல்சரி கொஷின் அவங்களோட டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னு. என்ன கொஷின் தெரியுமா, ஜஸ்ட் நான் சொல்கிறேன், அதுக்கு ஆன்சர் இது தான். நாளைக்கான படிச்சுட்டு இருக்கான் போல். ஸோ என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் ஹவ் வில் யூ ப்ரிடிக்ட் த டைரக்ஷன் ஆஃப் யூக்லிபிரியம் ரியாக்ஷன். எக்ஸ்பிளைன் ஹவ் வில் யூ ப்ரிடிக்ட் த டைரக்ஷன் ஆஃப் யூக்லிபிரியம் ரியாக்ஷன். ஒரு யூக்லிபிரியம் ரியாக்ஷனோட டைரக்ஷனை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டான். ரைட்டா, அது வந்து கம்பல்சரியில் கேட்டுருந்துருக்காங்க. எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் யார், லீ-சாட்லியர் பிரின்சிபல். லீ-சாட்லியர் பிரின்சிபல் என்ன இருக்குது, லீ-சாட்லியர் பிரின்சிபல் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க, ரைட்டா. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் பார்த்தோமா. ஸோ பேஸ்ட் ஆன் லீ-சாட்லியர் பிரின்சிபல். நல்லா கவனி, நான் லீ-சாட்லியர் பிரின்சிபல் மட்டும்தான் சொல்ல போகிறேன். லீ-சாட்லியர் பிரின்சிபலுக்கு நான் உனக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன பண்ணணும் அப்படின்னு. அந்த லீ-சாட்லியர் பிரின்சிபலுக்கு என்ன பண்ணணுங்கிறத கவனமாக நீ என்ன பண்ண படிச்சிடு. அதாவது
ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ண என்ன ஆகும், டெம்பரேச்சர் மூணு தான் இருக்குது. ப்ரெஷர், டெம்பரேச்சர், கான்சன்ட்ரேஷன். இன்க்ரீஸ் பண்ணால் என்ன, டிக்ரீஸ் பண்ணால் என்ன, அதை மட்டும் பார்த்துரு. கிளியரா புரிஞ்சுதா? லீ-சாட்லியர் பிரின்சிபலை பேஸாக வச்சு தான் யூக்லிபிரியமோட டைரக்ஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ஆன்சர் இதுக்கு. சரியா? இஃப் த சிஸ்டம் அட் யூக்லிபிரியம் இஸ் டிஸ்டர்ப்ட், ஒரு யூக்லிபிரியமில் இருக்க சிஸ்டமை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோன்னா then the system shifts itself in a direction. என்ன பண்ண போகுது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு டைரக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. ரைட்டா? that nullifies the effect of that disturbances. ரைட்டா? அது என்ன பண்ண போகுது, நல்லிஃபைஸ், அந்த எஃபெக்டை ஈடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷனில் மூவ் ஆக போகுது. அவ்வளோதான். சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். டிஃபைன் ரியாக்ஷன் கோஷன்ட். ரியாக்ஷன் கோஷன்ட் என்னது? Q is defined as the reaction quotient. இது எப்படி சொல்கிறாங்க, ரேஷியோ ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் masses of the reaction to the stoichiometric coefficient. Ratio of the product of active masses of reaction products raised to the respective stoichiometric coefficient in the balanced chemical equation to the reactants. Simple. Q is equal to concentration of product divided by concentration of reactant. நீ இதை உன்னோட ஓன் சென்டென்ஸில் எழுதுனா கூட எழுதிக்கலாம். ரியாக்ஷன் கோஷன்ட்டுங்கிறது ரேஷியோ பிட்வீன் த ஆக்டிவ் மாசஸ், ஆக்டிவ் மாசஸ் மட்டும் எழுதிக்கிறீடா, ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த ரியாக்ஷன் ப்ராடக்ட்ஸ் raised to the power. அதாவது ஸ்டாக்கியோமெட்ரிக்னா முன்னாடி நம்மளுக்கு வந்து 2HI இருந்துச்சுன்னா, 2HI இருந்து என்ன பண்ணுவோம், நம்ம HI போட்டுட்டு பவரில் 2 போடுவோம்ல, அந்த 2 போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அது கவனிச்சுக்கிட்டனால போதும். ரைட்டா? எழுதலாம். எஸ், யூஷுவல் டெஃபினிஷன் ஃபார் என்ட்ரோபி கேட்டால் செகண்டில் எழுதலாம். சரியா? ரைட். அடுத்து லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் ஸ்டேட்ஸ் தட் அட் எனி இன்ஸ்டன்ட் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் at a given temperature is directly proportional to the product of the active masses. Rate of reaction rate is directly proportional to the product of the active masses of the reactant. Reactant oda active masses, reactant la yaar yaarla participate பண்றாங்களோ அவங்களோட active masses தான். ரைட்டா? directly proportional to the product. This is not the output product, இல்ல, multiplication. Product of active masses of the reactant. நீங்கள் இங்கே reactant தான் போடணும். reactant power x, xங்கிறது stoichiometric coefficient. That's it. Isotonic solution. Isotonic solution என்னது? Two or more solution exerting the same osmotic pressure. ரைட்டா? சேம் osmotic pressure யார் யாருக்கு இருக்கோ அவங்கள தான் isotonic solution. Isotonic solution என்னது? ஆஸ்மோசிஸ்னா டிஃப்ரென்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வேறு வேறு. ரெண்டு சொல்யூஷனுக்கும் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஒன்றா இருந்தால் அவங்க தான் ஐசோடானிக் சொல்யூஷன் சொல்ல போகிறாங்க. அடுத்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா. ஹென்ரி லாவோட லிமிடேஷன் என்ன? அப்ளிகபிள் அட் மாடரேட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ரைட்டா? மாடரேட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்க போது, வேறு நேரம் அப்ளிகபிளாக இருக்க போகிறது கிடையாது. ஒன்லி லெஸ் சால்யூபிள் கேஸஸ் ஒபே. ரைட்டா? கொஞ்சமாக கரையக்கூடிய கேஸஸ் மட்டும்தான் இதில் இருக்க போது. தி கேஸஸ் ரியாக்டிங் வித் த சால்வெண்ட் do not obey Henry law. ரைட்டா? gases reacting with solvent. யார் யாரெல்லாம் சால்வெண்ட்டோட ரியாக்ட் பண்ணுறாங்களோ அவங்க இதில் என்ன பண்ண மாட்டாங்க, ஒபே பண்ண மாட்டாங்க. அவ்வளோ எழுதுனா போதும். 3 பாயிண்ட். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னதுப்பா? RLVP, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரு. அதுக்கப்புறம் என்னது? எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட்டு. அடுத்து டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். சரியா? 4 செகண்ட் மீட்டரில் படித்தது ஞாபகம் இருக்கா? நீ அதுக்கப்புறம் இப்போ தான் வர மாவனே. ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். அடுத்து இது என்னது? இபின்னு என்னது? எலிவேஷன் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்டு, டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். சரியா? இந்த 4 தான். லீ சார்ட்டில் டெஃபினிஷன் தான் எழுதணும்டா. ஆனால் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக், அதாவது பை சேஞ்சிங் த ப்ரெஷர், பை சேஞ்சிங் த கான்சன்ட்ரேஷன், பை சேஞ்சிங் த டெம்பரேச்சர்னு கூட எழுதணும். அதையும் ஆட் பண்ணணும். லீ சார்ட்டில் பிரின்சிபல் ஓகே, அதோட அதையும் ஆட் பண்ணணும். நான் ஒரு வார்த்தையில் அதை ஆன்சர் பண்ணேன். லீ சார்ட்டில் இதை எழுதிட்டாரி, அதோட நீ என்ன பண்ணுற? பை சேஞ்சிங் த கான்சன்ட்ரேஷன், பை சேஞ்சிங் த டெம்பரேச்சர், பை ஆல்டரிங் த ப்ரெஷர், அதையும் சேர்த்து எழுதிக்கணும். ரைட்டா? எப்படி திடீர்னு வந்து நீ உள்ள திடீர்னு உள்ளே வந்து திடீர்னு கொஸ்டின் கேட்டுருக்கான். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்னது? வாட் இஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்? த ப்ரெஷர் தட் மஸ்ட் பி அப்ளைடு டு த சொல்யூஷன். ரைட்டா?
சொல்யூஷன் மேலே அப்ளை பண்ணுற ப்ரெஷரு ரைட்டா டு ஸ்டாப் த இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் த சால்வெண்ட். அதாவது இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் த சால்வெண்ட் என்னது ஆஸ்மாசிஸை ஸ்டாப் பண்ணுறது. கான்சன்ட்ரேஷன் ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்துக்கு போயிட்டே இருக்குல்ல, அது போகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த பக்கத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது, இந்த பக்கத்துலேருந்து சால்வெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சால்வெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த பக்கத்தில் நான் கொடுக்க போகிற ப்ரெஷர் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். யூ ஷேப் டியூப் இருக்குல்ல, யூ ஷேப் டியூப். இப்படி படம்லாம் போட்டு காமிச்சேன்னா உன்னை வேறு லெவலில் அவங்க ஸ்கூலில் நினச்சிடுவாங்க ரைட்டா. இந்த பக்கம் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வெயிட்டோ ஏதோ ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் இது இந்த இடத்துல பை ரைட்டா. பை ப்ளஸ் பி ஏற்கனவே ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கும், இந்த பக்கம் பி மட்டும் இருக்கும். ஸோ அப்போ இந்த பை நான் அடிஷ்னலாக கொடுக்க போகிற ப்ரெஷர் தான் என்ன அப்படின்னா that is going to be the osmotic pressure. Pi is equal to CRT, right? Pi is equal to CRT. Molality na enna, molarity na enna, right? Molality defined as the number of moles of solute dissolved in 1 kg of the solvent. 1 kilogram இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. solvent இது மட்டும் solvent, இது மட்டும் solvent, இது மட்டும் solvent. molality மட்டும் solvent, மீதி எல்லாமே solution, மீதி எல்லாமே சொல்யூஷன், மீதி எல்லாமே சொல்யூஷன். மொலாலிட்டியில் மட்டும்தான் சால்வெண்ட்டு, அதுவும் மாஸ் இன் கேஜி 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 ஞாபகம் வச்சுக்கணும். யூனிட் ஆஃப் மொலாலிட்டி மோல்ஸ் பெர் கிலோகிராமு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீ வந்து எழுதுனா எழுதிக்கலாம். ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கேஜி. நார்மாலிட்டி, நார்மாலிட்டி நார்மாலிட்டிங்கிறது டைல்யூஷன் மாதிரி, அதாவது என்னது ஆசிடையும் பேஸையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம டைல்யூட் பண்ண போகிறோம். டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் present in 1 liter of the solution. Number of gram equivalent of the solute present in 1 liter of the solution. Normality used in acid base titration. இங்கே பாரு, number of gram equivalent of the solute divided by volume of the solution divided by volume. Gram equivalent divided by volume of the solution. சரியா? ரைட். 10 லெசன் படிச்சிங்களா? அந்த ஆர்கானிக்கும் படிச்சிடலாம்ல. நான் முடிச்சிருவேன், அவ்வளோதான். நான் 8 மணி வரைக்கும் கூட ஆக்க மாட்டேன், அதுக்குள்ளே நான் விட்டுறேன் ரைட்டா. O2னா என்ன, N2னா என்ன, O2 N2ஓட எம்போ டயக்ராம். கண்டிப்பாக எம்போ டயக்ராம் பார்த்து வச்சுக்கோ. மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எம்போ டயக்ராம் ரொம்ப 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 முக்கியம். அது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. பாண்ட் லென்த்னா என்ன, பாண்ட் ஆங்கிள்னா என்ன, பாண்ட் என்தால்பினா என்ன, பாண்ட் ஆர்டர்னா என்ன, இது எல்லாத்தையும் என்ன பண்ணு கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. பாண்ட் என்தால்பி, பாண்ட் ஆர்டர், பாண்ட் ஆங்கிள், பாண்ட் ஆர்டர். சரியா? 10th சாப்டரில் இருக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஹைப்ரிடைசேஷன். ஹைப்ரிடைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். ரைட்டா? அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஒன்னோட ஒன்று இணையக்கூடியது தான் ஹைப்ரிடைசேஷன் சொல்ல போகிறோம். ரைட்டா? of same atom with comparable energy to form an equal number of new equivalent orbitals with the same energy. Right? With the same energy. என்ன அப்படின்னா process of mixing of atomic orbitals. Atomic orbitals ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ண போகுது. ரைட்டா? அட்டாமிக் ஆர்பிட்டால் ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ண போகுது of same atom with comparable energy to form an equal number of நியூ ஈக்குவலண்ட் ஆர்பிட்டால்ஸ். எத்தனை பேர் சேர்றாங்களோ அத்தனை புது ஆர்பிட்டால் வரும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அத்தனை புது ஆர்பிட்டால்ஸும் வரப்போகுது. சிக்மா பாண்டுனா என்ன, பை பாண்டுனா என்ன? when two atomic orbitals overlaps, ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகிறப்ப ரைட்டா ஒன்னோட ஒன்று பாண்ட் ஆகுதுல்ல, அப்போ லீனியராக ரைட்டா ஓவர்லேப்ஸ் லீனியர்லி அலாங் த ஆக்சிஸ், the resultant bond is sigma bond. ரைட்டா? லீனியர் ஓவர்லேப்னா சிக்மா பாண்டு. அதே இது சைட்வைஸ் ஓவர்லேப், ஓவர்லேப் சைட்வைஸ் அப்படின்னா அது பை பாண்ட். சரியா? சிக்மா பாண்டுனா என்ன, பை பாண்ட். லீனியர் ஓவர்லேப் அப்படின்னா சிக்மா பாண்டு, சைட்வைஸ் ஓவர்லேப் அல்லது லேட்ரல் ஓவர்லேப்னு சொல்லுவாங்க. சைட்வைஸ் அல்லது லேட்ரல், அது என்னதுப்பா, சைட்வைஸ் அல்லது லேட்ரல் அப்படின்னா பை பாண்ட். சரியா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 16வது சாப்டர் வந்தாச்சு. ஆர்கானிக்கில் ஃபுல்லாக நேமிங் ரியாக்ஷன் நிறையா இருக்க போகுது. சரியா? ஆர்கானிக்கில் என்னென்னலாம் இருக்க போகுது பாருங்கள். அலிசைக்ளிக்கு, ஓப்பன் செயினு, சைக்ளிக். சரியா? இது எல்லாமே இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது என்ன பண்ணியிருக்கு, கண்டிப்பாக படிச்சிருப்பேர். 5 மார்க்கில் இந்த கொஷின் கேட்கலாம். சரியா? திஸ் கேன் பி ஆஸ்ட் இன் 5 மார்க். 5 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஆமாம், எம்ஓ தியரி கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். எம்ஓ தியரியில் ஆக்சிஜன் O2 நான் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு போங்க.
மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராமில் இதில் நான் 2 தான் எழுதியிருக்கேன். இதை தாண்டி வேறையும் பார்க்கணும். MO N2 H2 He2 இது 2 என்ன அப்படின்னா 2 மார்க். இதெல்லாம் டேரெக்டாக 5 மார்க். O2 N2 அதுக்கப்புறம் C2 வராது, CO வராது. COலாம் ரொம்ப ரேரு. O2 N2 தான் ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஹீலியமும் ஹைட்ரஜனும் 2 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த 4 அட்லீஸ்ட் நல்லா பார்த்துட்டு போங்க. ரைட்டா? இந்த 4 அட்லீஸ்ட்டு பார்த்துட்டு போங்க. அடுத்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் M டைநைட்ரோபென்சினா. ரைட்டா? ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா டைநைட்ரோபென்சினோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. டைநைட்ரோபென்சின் என்னது? அதுவும் M டைநைட்ரோபென்சின். அப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று NO2. அடுத்து எனக்கு பேரா டைக்ளோரோபென்சின். பேரா டைக்ளோரோபென்சின். பேரா பொசிஷன் என்னது? ஆர்த்தோ மெட்டா பேரா டைக்ளோரோ. சரியா? குளோரோபென்சின். அடுத்து 1,3,5 ட்ரைமெத்தில் பென்சின். 1,3,5 ட்ரைமெத்தில் பென்சின். பென்சினில் 1 3 and 5ல் 1ல் ஒரு CH3 இருக்கான், அதுக்கப்புறம் 3ல் ஒரு CH3 இருக்கான், அதுக்கப்புறம் 5ல் ஒரு CH3 இருக்குது பென்சினில். அதானது ட்ரைமெத்தில் பென்சின். சரியா? ஓகே, ரைட். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் 2-பியூட்டின். ரைட்டா? ஜாமெட்ரி 2-பியூட்டின் என்னது? பியூட்டின் ஃபார்முலா என்னது? மீத்தீத் ப்ரோ பியூட். CH3 CH2 டபுள் பாண்ட் CH டபுள் பாண்டில் CH டபுள் பாண்ட் CH CH3. அப்போ இது எப்படி எழுதலாம்? கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், இது ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கமும் ஹைட்ரஜன், இந்த பக்கம் CH3. இது என்ன ஐசோமர்ப்பா? இது என்னது? சிஸ் ஐசோமர். இன்னொன்று என்னது? C டபுள் பாண்ட் C, இந்த பக்கம் ஹைட்ரஜன், இந்த பக்கம் CH3, இங்கே CH3, இங்கே ஹைட்ரஜன். திஸ் இஸ் ட்ரான்ஸ். ரைட்டா? திஸ் இஸ் ட்ரான்ஸ். சிஸ் அண்ட் ட்ரான்ஸ். அவ்வளோதான். இதை நீ எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டேன்னா ஆன்சர் முடிஞ்சு. சிஸ் அண்ட் ட்ரான்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினா போதும். அவ்வளோதான். இன்காக்னிட்டோ மோடில் போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ரைட்டா? இப்போ எலக்ட்ரோஃபைல்னா என்ன, நியூக்ளியோஃபைல்னா என்ன? எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் ரியேஜன் தட் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் எலக்ட்ரான் ரிச் சென்டர். ரைட்டா? எலக்ட்ரோஃபைல்னா என்னது? அட்ராக்டட் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் அல்லது எலக்ட்ரான் ரிச் சென்டர். ரைட்டா? ஆமாம், பேப்பர் குரோமோட்டோகிராஃபி படிக்கணும். படிச்சுக்கோங்க. தே ஆர் எய்தர் பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் நியூட்ரல் மாலிகூல்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நியூக்ளியோஃபைல்ஸ் எல்லாமே என்னது? reagents that are high affinity for electropositive center. யாரெல்லாம் பாசிட்டிவாக இருக்காங்களோ அவங்கள போய் என்ன பண்ணுமா இது அட்ராக்ட் பண்ண போகுது, அல்லது they are usually negative charge. இந்த ஒரு பாயிண்ட் எழுதினா கூட போதும். நெகட்டிவ் சார்ஜ் ஆர் எலக்ட்ரான் ரிச் நியூட்ரல் மாலிகூல்ஸ். எலக்ட்ரான் ரிச் நியூட்ரல் மாலிகூல்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு எழுதிட்டா கூட ஓகே தான். எலக்ட்ரான் ரிச் நியூட்ரல் மாலிகூல் எழுதினாலும் கரெக்ட் தான். இண்டக்டிவ் எஃபெக்ட். இப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? படிக்கணும். ஆமாம், படிக்கணும். எப்படி எக்ஸாம் எழுத முடியும்? கண்டிப்பாக படிக்கணும். இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, ரெசனன்ஸ் எஃபெக்ட்னா என்ன, அதுக்கப்புறம் இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்ன, இதெல்லாம் என்ன பண்ணிவிடு பார்த்துரு. ரைட்டா? 12th சாப்டரில் இருக்க அந்த 4 எஃபெக்ட்டையும் பார்த்துருங்க. ரைட்டா? எஸ். பீட்டா எலிமினேஷன், இது ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. 12th சாப்டரில் இருக்குது. பீட்டா எலிமினேஷன் என்னது? பீட்டா பொசிஷனில் இருக்க கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போகிறது தான் பீட்டா எலிமினேஷன். இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிடலாம். இதுக்கு ஆல்கஹாலிக் KOH போடுறோம். இது உனக்கே இதில் ஆல்கஹாலிக் KOH போட்டோன்னா இங்கே BR போகும். BR போகிறப்ப இங்கேருந்து ஹைட்ரஜன் போகுது. BR கனெக்ட் ஆகிருக்கனால இது ஆல்ஃபா, இது ஆல்ஃபான்றனால இது பீட்டா. ரைட்டா? ஓகேவா? ரைட், தட்ஸ் இட். சரியா? கதை சொல்கிறேன். என்னென்னா கதை எப்போ சொல்லவா? ஏன்னா இப்போ சொன்னேன்னா அவ்வளோதான். கதை இப்போ சொன்னேன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறது கதை தான். ஹோமோலிட்டிக்னா என்ன, ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் என்ன, பாண்டு பிரேக் ஆனதுக்கப்புறம். ரைட்டா? பாண்டு பிரேக் ஆனதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஷேர்டு ஈக்குவல் நம்பர்ஸ். ரைட்டா? எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் நம்பராக 2 பேருக்கும் ஷேர் ஆகி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது ஹோமோலிட்டிக் ஃபிஷன். நேற்று கூட ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். ரைட்டா? ஹோமோலிட்டிக் ஃபிஷனோட அவுட்புட் என்னது? ஃப்ரீ ரேடிக்கல். ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷனோட அவுட்புட்டு கார்போ கேட்டையானோ கார்பானையானோ ஃபார்ம் ஆக போகுது. சரியா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா CC பாண்ட் இருக்குது. இந்த பாண்ட் இப்படி ஈக்குவலாக பிரேக் ஆச்சுன்னா இது C ஃப்ரீ ரேடிக்கல், இது ஒரு C ஃப்ரீ ரேடிக்கல் வரப்போகுது. அதே இந்த பாண்டு
இதுக்கு நடுவில் இப்படி இவங்களுக்கு நடுவில் பிரேக் ஆகுதுன்னா இப்படி பிரேக் ஆகுது, பாண்ட் இங்கே பிரேக் ஆகுது. அப்போ C ப்ளஸ்ஸு Cl மைனஸ். இதில் அவுட்புட்டு ஃப்ரீ ரேடிக்கல், இதில் அவுட்புட்டு பாசிட்டிவ் கேட்டையான், கார்போ கேட்டையான், கார்பானியான், ரைட்டாக கேட்டையான் அண்ட் ஆனியான் ஃபார்ம் ஆக போகுது. சரியா? ரைட். அடுத்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆல்ரெடி நேற்றே பார்த்துட்டோம், காலையிலே பார்த்துட்டோம் நம்ம. ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் என்னங்கிறது ஹக்கிள்ஸ் ரூல். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் ஹக்கிள்ஸ் ரூல் அல்லது how will you find a aromatic compound, rules for aromatic compound. ஒரு காம்பவுண்டை அரோமேட்டிக்னு சொல்லணும்னா அதுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குன்றதை கேட்டிருப்பாங்க. ரைட்டா? ஒருத்தவங்களை அரோமேட்டிக்னு நீங்கள் சொல்லணும்னா அதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இந்த கொஷினில் இருக்க போது. அரோமேட்டிக்னு ஒருத்தவங்களை அரோமேட்டிக்னு சொல்லணும்னா என்னெல்லாம் தேவை? மாலிக்யூல் மஸ்ட் பி கோப்ளேனார். நான் சொல்லி கொடுத்துருக்க பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதும். மாலிக்யூல் மஸ்ட் பி கோப்ளேனார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோப்ளேனார் கம்ப்ளீட் டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான். பை எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷனாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா presence of 4n+2 பை எலக்ட்ரான். ரைட்டா? இந்த 3 தான். presence of 4n+2 பை எலக்ட்ரான். இதில் அடிஷனாக ஒன்று இல்லை, நம்மளோட எழுதும் 4th பாயிண்ட் எப்பயுமே எழுதும். இட் ஷுட் பி சைக்ளிக் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கணும். ரைட்டா? சைக்ளிக் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கணும். அப்போ தான் ரைட். ஓகே. ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ். இந்த கொஷினை நான் நிறைய கொஷின் பேப்பரில் பார்த்தேன். அல்கலைசேஷனும் சொல்லலை, அசைலேஷனும் சொல்லலை. ஸோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை எழுதிக்கலாம். ரைட்டா? அல்கலைசேஷனும் சொல்லலை, அசைலும் சொல்லலை, ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா நீ அல்கலைசேஷன் எழுதிக்கலாம் அல்லது அசைலேஷன் எழுதிக்கலாம். இஸ் வெரி குட் கனிஷ். அதுக்கு எக்ஸாம்பிள் பென்சின். ஸோ ஃப்ரீடல் கிராஃப்டில் பென்சின் தான் வரப்போகுது. ரைட்டா? பென்சின்லேருந்து நம்ம டொலுவின் வந்துச்சுன்னா அது அல்கலைசேஷன். அது இது அசிட்டோஃபினோன் கீட்டோன் வந்துச்சுன்னா அது அசைலேஷன். அது உனக்கு நல்லா தெரியும். ரெண்டையுமே அதுக்கு எழுதுகிற 3 மார்க்குக்கு 1 எழுதுனா போதும். 1 மார்க் எழுதுனா போதும். என்ன கொஷின் கேட்குறாங்க, எத்தனை மார்க் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் எழுதுங்க. சும்மா எல்லாத்தையும் எழுதி வைக்க வேண்டாம். அடுத்த பிரிட்ஜ் ரிடக்ஷன். பிரிட்ஜ் ரிடக்ஷன் உனக்கு தெரியும். ரிடக்ஷன். ஸோ பென்சின் என்ன பண்ண போகுது, பென்சினில் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறது மூலமாக சைக்ளிக் டையின் ஃபார்ம் ஆக போகுது. பென்சின்லேருந்து சைக்ளிக் டையின். இதெல்லாம் நான் சொல்கிறப்பே உங்கள் கண்ணுக்குள்ளே வரணும் அப்படியே. சரியா? யார் யாரெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் உங்கள் எல்லாத்துக்கும் கண்ணுக்குள்ளே இது அப்படியே வரணும். அடுத்து அசிட்டிலின் டு பென்சின். இது ரொம்ப முக்கியமானது. அசிட்டிலினா பென்சினை மாற்றணும். அசிட்டிலினா என்னது, CH ட்ரிபிள் பாண்ட் CH 3 தடவை எடுத்துக்கணும். ரைட்டா? 3 டைம்ஸ். என்ன பண்ணணும், இங்கே மட்டும் என்ன போடணும்னு சொல்லு. இங்கே ரெட் ஹாட் ஐரன் டியூப். ரைட்டா? ரெட் ஹாட் ஐரன் டியூபு, குரோமியம் ஆக்சைடு Cr2O3 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சைடு வேறு போடணும். போட்டோன்னா பென்சின் வந்துடும். சரியா? பென்சின் வந்துடும். என்ன வரப்போகுது இந்த இடத்துல, பென்சின் வந்துடும். இட் வில் பி இட் இஸ் கால்ட் ஐசோமரைசேஷன் ரியாக்ஷன். ஐசோமரைசேஷனில் வரப்போகுது. சரியா? ஐசோமரைசேஷன். 13 லெசன் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ரெட் ஹாட் ஐரன் டியூபு டெம்பரேச்சர் 873 கெல்வினா. ஓகே. சரியா? இது எழுதுனா போதும். ஓகே. ரைட். நெக்ஸ்ட். What happens when ethylene is passed through cold dilute alkaline KMnO4? ethylene நேத்தே பார்த்தோம். இது என்ன reagent? ரைட்டா? இது என்ன reagent? இது என்னது? What is this reaction? கண்டிப்பாக கொடுப்பாங்க ஐஸ்வர்யா, கொடுப்பாங்க. இதுக்கு பதில் சொல்லு. முடிக்க போகிறேன் சீக்கிரம். அப்படிலாம் எழுதக்கூடாது. இது என்னது? பேஸ் ரியேஜென்ட். ரைட்டா? பேஸ் ரியேஜென்ட்டை பொறுத்து எழுதுற. ரைட்டா? திஸ் இஸ் பேஸ் ரியேஜென்ட் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் பாரு, இது டிடிடி கேட்பாங்க. ரைட்டா? டைக்ளோரோ ட்ரைக்ளோரோ என்னது டிடிடின்னு என்னதுடா? டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ரைட்டா? டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அதான டைஃப்ளோரோ. ஆமாம், ரைட், கரெக்டாக. ஈத்தேனில் இருக்க போது. ஸோ டிடிடி எப்படி வருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ் ரியேஜென்ட்டு டிடிடி என்னன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டிடிடி கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். வெரி குட். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஈத்தர் எப்படி சிந்தசிஸ் பண்ணுறது? CO வரதான் ஈத்தராக இருக்குது. ரைட்டா? CO தான் வருது. ரைட்டா? COவா எஸ்டர் தானே? CO தான் ஈத்தர். CO வரணும், ஈத்தர். மீத்தேன் இஸ் நாட் பாசிபிள் இன் டார்க். குளோரினேஷன் ஆஃப் மீத்தேன். ஏன்னா டார்க் கண்டிஷனில் குளோரின் பிரேக் ஆகாது. திஸ் இஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். குளோரின் பிரேக் ஆகாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்து யூட்ரோஃபிகேஷன் என்னது? ரைட்டா?
this is one of the important question. Eutrophication அப்படிங்கிறது 15வது பாடத்தில் இருக்கு. is a process by which water bodies receive excess nutrients that stimulate excessive plant growth. என்ன பண்ணுது இது? excessive plant growth உருவாக்குது. like algae, other plant weeds எல்லாமே. the enhanced plant growth in water body is called algae bloom. அது பேர் தான் eutrophication. நம்ம போடக்கூடிய உரங்கள், செடிகளுக்கு போடக்கூடிய உரங்கள், மண் அரிப்பு, இது மூலமாக என்ன பண்ணுது? நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? போய் பாண்டில், லேக்கில், ரிவரில் சேர்ந்துருது. அப்போ அந்த நியூட்ரியன்ஸ் வச்சுட்டு அங்கே இருக்க செடி நல்லா வளர்ந்து என்ன பண்ணுது? அங்கே எக்கோசிஸ்டம் பால்படுது. அதுதான் யூட்ரோஃபிகேஷன். போதும்பா. இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி 7:30 ஆகுது. 8, 9, 10, 11 ஒரு 4 மணி நேரம், காலையில் ஒரு 4, 5, 6 ஒரு 3 மணி நேரம், ஒரு 7 மணி நேரம் இருக்குது சார், ஒரு 7 hours, ரைட்டா? ஃபைனல் 7 hours, ஃபைனல் 7 hours, ரைட்டா? ஃபைனல் 7 hours ஸ்டடி பிளான் என்ன? ஃபைனல் 7 ஹவர்ஸில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதான். சரியா? நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் நீ என்னென்ன சாப்டர்லாம் நல்லா படிக்கணும் நான் சொல்லிடுறேன், ரைட்டா? என்னென்ன சாப்டர்லாம் படிக்கணும் அப்படின்னு. புக் பேக் 1 mark. நீ என்ன பண்ணாலும் சரி, நீ காதை சொரிஞ்சு கேட்பியா இல்லை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆனால் நீ புக் பேக் 1 mark கண்டிப்பாக படிச்சுட்டு போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் சாப்டரை பொறுத்த வரைக்கும் லெசன் 1 படிக்கிற, 2 படிச்சுக்கோ. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 6th சாப்டர். இதெல்லாம் ஈஸியானது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். 15th சாப்டர் படிச்சுக்கோ. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் மீதி இருக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய சாப்டரு. நீ ஏற்கனவே படிச்சிருந்தேன்னா மிச்சத்தை ஆட் பண்ணிக்கோ. இந்த ஆர்டரில் படி, ரைட்டா? இந்த ஆர்டரில் படி. இந்த லெசன்லேருந்து எல்லாத்துலேயும் கட்டாயமாக கொஷின் வரப்போகுது. இந்த லெசன் எல்லாத்துலேருந்தும் கட்டாயமாக கொஷின் வரப்போகுது, ரைட்டா? இந்த லெசன் எல்லாத்துலேயும் கட்டாயமாக கொஷின் வரப்போகுது. இதை முடித்ததுக்கப்புறம் 10th சாப்டர், அதுக்கப்புறம் 3rd சாப்டர், அதுக்கப்புறம் 7th சாப்டர் ரொம்ப பெருசு, நீ பயந்துருவேன். 11th சாப்டரில் ஐயூ பேக் படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 and 9, 8, 9, 12, 13, 14ல் நீ ஏற்கனவே படிச்சிருந்தா மட்டும்தான் 12, 13, 14 டச் பண்ண முடியும். இல்லைன்னா நீ 12, 13, 14 படிக்கவே முடியாது. சரியா? 12, 13, 14 உன்னால் டச் பண்ணவே முடியாது. 5th சாப்டர் இங்கே படிச்சிரு. 5th சாப்டர்லாம் இங்கே படிச்சிடலாம். இதுக்கு பக்கத்துலேயே 5th படிச்சு. 12, 13, 14 நீங்கள் படிக்கலைன்னா படிக்க முடியாது. இப்போ எதுவும் பண்ண வேண்டாம், விட்டுருங்க, ரைட்டா? 7th சாப்டர் ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் நிறைய கொஷின் இருக்கும். 7th சாப்டரில் நிறைய கொஷின் இருக்கும், நீ படிச்சுட்டேன்னா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாப்டர்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ண பாரு, ரைட்டா? இந்த சாப்டர்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ண. புக் பேக் 1 mark படிக்க பாரு. சரியா? இந்த ஆர்டர்லையாவது படிங்க. தட் ஹேஸ் டு பி டன், ரைட்டா? 7th சாப்டர் ஈஸிங்கிறவங்க படிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கஷ்டம்னே சொல்லலை. உனக்கு அது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீ ஈஸியாக படிச்சுக்கலாம், அதில் தப்பே கிடையாது. சரியா? 7th சாப்டர் ஈஸி தான், ஈஸியாக நீ படிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? வேறு என்னது? யூடியூப்பில் யார் யாரெல்லாம் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணியோ அவங்க எல்லாத்துக்கும் 12, 13, 14 ரொம்ப ரொம்ப ஈஸி. 12, 13, 14 ரொம்ப ஈஸி. தோஸ் ஹூ அட்டெண்டட் ரெகுலராக ஸ்டார்டிங்லேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ஈஸி. ஒரு சாப்டராக கண்டுபிடிக்காரு. இதுக்கப்புறம் 4th சாப்டர் நீ படிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு எங்கே போடணுமோ அங்கே போட்டு படிச்சுக்கோ. சரியா? 4th சாப்டரை படிக்க வேணாம் நான் சொல்லலை. சரியா? ஓகே. கெமிஸ்ட்ரிக்கான ரொம்ப பயப்படுற போல, ஏன்னா மேக்ஸை விட கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப பயப்படுற போல். மேக்ஸோட கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப பயப்படுறீங்களா என்ன? ஆர் கைஸ் ஹேவிங் லாட் ஆஃப் ஃபியர்? என்ன மேக்ஸோட கெமிஸ்ட்ரிக்கு? இல்லை ரியாக்ஷன் ஃபைனல் பிடிஎஃப் எதுவும் இல்லை, ஆல்ரெடி கொடுத்தது தான், அதை வச்சு படிங்க. நோ எனி ஃபர்தர் நியூ பிடிஎஃப். மேக்ஸோட பயமாக இருக்கா? ஓகே, பரவாயில்ல. அப்போ கெமிஸ்ட்ரி அதோட ஓகே, அது கெத்து காட்டுதுன்னா ஓகே. ஆனால் பாரு, நீ மேக்ஸ் எக்ஸாமோட கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக சூப்பராக நீ எழுதிட்டு வருவேன். மேக்ஸோட கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ரொம்ப சூப்பராக ஈஸியாக நல்லா எழுதிட்டு வருவேன். சரியா? 1 mark அதிகமாக இருக்குது. ஆமாம், படிக்கணும்ல, அப்பப்போ படிச்சிருக்கணும், படிக்கலை. சரி, ஹாஃப் இயர்லி முடிச்சுடுவா, நம்ம திருப்பி அடுத்து ஃபைனல் எக்ஸாம்க்குள்ளே எல்லாத்தையும் படிச்சிடலாம். கன்ஃபர்மேஷன் ஆஃப் n-பியூட்டைன். நீங்கள் ஏற்கனவே கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தால் அதை எழுதலாம். கன்ஃபர்மேஷன் ஆஃப் n-பியூட்டைன்லாம் கெமிஸ்ட்ரியில் 15 1 markல கட்டாயமாக 10 வந்து புக் பேக்காக இருக்கும். மீதி இருக்க 5 வந்து புக்கினாக தான் இருக்க போகுது. 10 வந்து 9, 10 வந்து புக் பேக்காலேருந்து தான் வரப்போகுது. 5 கொஷின் புக்கினில் தான் வரும். நீ லக்கியாக இருந்த நேரம் நல்லா இருந்துச்சுன்னா 15 புக் பேக்லேருந்து வரலாம். ஆனால் அது ரொம்ப ரேர் கேஸ், அது எக்ஸ்ட்ரீம் ரேர் கேஸ். சரியா? லைவில் 1 mark நான் எடுத்துருக்கலாம்.
சரி அடுத்தடுத்து எடுத்துறேன், அதையும் எடுத்துடுறேன் நெக்ஸ்ட்டு கிளாஸ். அதாவது நம்ம ஹாஃப் இயர்லி முடிஞ்சதுக்கப்புறம் 1 மார்க் எடுத்துடலாம். சரியா? ஓகே, நோட்டாடா பாய். சி யூ. போய் நல்லா எழுதிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். உன்னை நம்பி நான் அனுப்புகிறேன், உன்னை நம்பி அனுப்புகிறேன். நீனும் கேட்ட படிக்கணும்னு போய் படிச்சுட்டு வா, படிக்கலாம். ரைட்டா? பாய். சி யூ.